ஒரு 200 ருபீஸுங்க பர் ஹெட்டு. ஸோ 1000 ருபீஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஃபேமிலியாக வந்து தங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி ரூம் ஸ்டே கொடுத்துருக்காங்க. சரி, ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தால் 100 மீட்டரு, 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும். நம்ம அப்படியே வாக்கபிள் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் நடந்து போயிடலாம். பஸ் ஸ்டாப் கிட்ட இருந்து ரொம்ப கிட்டே இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாப்லேருந்து ஈஸியாக வந்து போகிறதுக்கு நல்லா இருக்கும். இங்கிலேருந்து கிட்ட தான் 10 நிமிஷத்துக்குள்ளாரே போயிடலாம். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு பீஸா வந்துடலாம். ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழை பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாங்க, நான் திருச்செந்தூரில் இருக்கேன். திருச்செந்தூரில் நிறைய ஃபுட் பிளாக்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட ரூம்ஸ் கேட்டிருக்கீங்க. ஒரு நல்ல ரூமு, பட்ஜெட்டான ரூம் வந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. ஸோ இந்த ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெயினாக இந்த ரூமை பற்றி நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, ஒரு 200 ருபீஸுங்க பர் ஹெட்டு. ஸோ 1000 ருபீஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஃபேமிலியாக வந்து தங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி ரூம் ஸ்டே கொடுத்துருக்காங்க. செந்தூர் குமரன் ஹோம் ஸ்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா இருக்கிற லொக்கேஷன் நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டரு, ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தால் 100 மீட்டரு. எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்ல போனால் சத்யா இருக்கும், இரும்பு ஆர்ச்சு சத்யா. ஸோ அந்த சத்யாவிலேருந்து நீங்கள் கால் பண்ணாலே இவங்க வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த ரூமில் ஸ்டே பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு, ஸோ எனக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்துச்சோ அந்த ஃபீலிங்கை தான் நான் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். மெயினாக சொல்ல போனால் இங்கேருந்து ரொம்ப கிட்டங்க நம்ம திருச்செந்தூர் கோவில். ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும். நம்ம அப்படியே வாக்கபிள் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் நடந்து போயிடலாம். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், நாளை கிணறுல குளிச்சுட்டு கடலில் குளிக்கலாமா, இல்லை கடலில் குளிச்சுட்டு நாளை கிணறு குளிக்கலாமா? ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சுட்டு அடுத்து நாளை கிணறு குளிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ரூம்ஸ் வந்து ரொம்ப பக்கமே தான் இருக்குது, நடந்து போயிடலாம். இல்லை நடக்க முடியாது அப்படின்னா ஆட்டோவில் நீங்கள் போடுறதா இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு 20 ருபீஸ் கேட்பாங்க, ஆட்டோவில் ஏறி கோயில் வாசல்லையே இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து நீங்கள் அப்படியே உள்ளே போகலாம். அப்படி போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த மூலஸ்தானம் அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டியாக நியர்பை, நம்ம கோயிலுக்கு நியர்பையில் ஒரு பட்ஜெட்டான ரூம் பார்த்தேன். ஸோ இதை உங்கள்கிட்ட சொல்லணுன்றது தான் மெயினாக இந்த வீடியோ பண்ணுற ரீசனே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ஸை ஃபியூச்சர் அப்டேட்ஸ்லாம் நிறைய கொண்டு வர போகிறாங்களா. இங்கே உங்கள்கிட்ட ரூம் புக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக ஆட்டோவில் எடுத்துகிட்டு போய் கோயிலில் விடுறதுலேருந்து எந்த சர்வீஸ் எல்லாமே பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தார். அது ஓனர் வந்து கேட்ட வீடியோ பேசுகிறீங்களான்னு, இல்லைங்க நம்மளுக்கு இந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் எதுவுமே தேவை, உங்களுக்கு வேணா நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்கப்பா அப்படின்னாரு. ஸோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க, பட்ஜெட்டாக இருக்குது, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் தான் நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இந்த ரூம் ஸ்டே தங்கியிருக்கீங்களா, எப்படி தெரியும்? ஸோ எப்படி இருக்குது ரூம் ஸ்டே? இங்கே யூடியூப்ல பார்த்து நாங்கள் கால் பண்ணோம், அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களா, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணோம். ஃபெசிலிட்டி எல்லாம் பரவாயில்ல, கோயில் பக்கத்தில் இருக்குது, ஆறாமல் லோ பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணுறாங்க? ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்குது இங்கே மற்ற ரூம் ஸ்டேக்கும் இங்கே வந்துடும்போது கோயிலேருந்து எவ்வளோ தூரம்? ப்ளஸ் கோயில்கிட்ட இருந்து ஒரு 600 மீட்டர் இருக்கும். பஸ் ஸ்டாப் கிட்ட இருந்து ரொம்ப கிட்டேயா இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாப்லேருந்து ஈஸியாக வந்து போகிறதுக்கு நல்லா இருக்கும். அட்மாஸ்பியர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இது பக்கத்தில் ஏதாவது ரோடு இருந்தால் அப்பப்போ அந்த ஆரன் சவுண்ட்லாம் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ காலையில் இங்கேருந்து கிளம்பி நம்ம கோயிலில் சாமி பார்க்கறது கரெக்டாக இருக்கா? ஆமாம், நல்லா இருக்குது. இங்கிலேருந்து கிட்ட தான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாரே போயிடலாம். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு பீஸா வந்துடலாம். ஓகே, நீங்கள் ஒன் டே எடுத்துருக்கீங்களா இல்லை எப்படி ப்ரோ? இல்லை, இப்போ ட்ரெயினில் புக் பண்ணிடுறோம். ஓகே, ட்ரெயினில் தான் வந்து போகிறோம். ஸோ ஒரு நாள் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு பார்த்துட்டு போகிறதுக்கு இந்த ரூம் ஓகேவா? போகிறோம். ரொம்ப நல்லா ஸ்டே பண்ண ரூமு, நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக வரலாமா? ஃப்ரெண்ட்ஸாகவும் வரலாம், ஃபேமிலியாகவும் வரலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. வந்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்டேவை யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நாங்கள் ஐடியா பண்ணி டாடா பை.
நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன்.